Hi, hello guys. Welcome to Vijay Creations. நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பொறுத்த ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி வந்து மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து அந்த மேக் பண்ண இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டிருக்கும் சரி கிளிப்பில் வந்து மறக்காமல் ஆளுங்கிறத மட்டும் கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பர்டிகுலர் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு தேசிய என்னென்ன வேணுமோ நீ கொடுத்துட்டு ஸோ அது கீழே பாருங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அது கொடுத்துருங்க நண்பா. ஸோ அது கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியலுமே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியல். ஸோ மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இமேஜ். ஓகேவா? ஸோ அந்த இருக்குது. இப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே அந்த ஒரு ப்ளஸ் கண்ட்ரோல் கொடுத்தா இமேஜ் ஆட் ஆகும். ஸோ இமேஜ் ஆட் ஆனது வரை இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே மூணு டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பில் காம்போஸ் வந்து கொடுத்துருங்க. இமேஜ் இப்போ பாருங்கள் ஸ்கில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அங்கே இந்த இமேஜ் பாருங்கள் டிஃபால்ட் வந்து 200 தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இமேஜ் ஃபுல்லாக அந்த டேக்காக இருக்கும். எத்தனை சென்ட் வீடியோ மேக் பண்ண போதும் அவ்வளோ வச்சுட்டு நீ வந்து கட் பண்ண விட்டுருங்க. நான் சும்மா வந்து ஒரு 8 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போக்கி லாஸ்ட் கொடுத்தா வந்து கரெக்டாகும். இப்போ அடுத்து ஆடியோ எட் பண்ண போகிறேன். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ எப்படி நான் சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ்ஸை கொடுத்தா டேரெக்டாக அந்த சாங் வந்து ஆட் ஆடும். நான் வால்யூம் நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கிறேன், மூட் பண்ணிக்கிறேன். காப்பி ரைட் வரும் எனக்கு அதுக்காக தான். இப்போ இந்த வால்யூமை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும் நண்பா. இப்போ அந்த வால்யூமை இந்த இடத்துல ஒரு கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டாந்து இமேஜுக்கு வந்து கீழே வச்சிருங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறோம் மக்கள், இமேஜை கிளிக் பண்ணி லெஃப்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் பல் சைஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.80 வச்சுருங்க. அடுத்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துட்டு ஒன்றுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போ அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப 3 ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் விட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.38 வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து ஆங்கிள் 1 இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -10 வச்சுருங்க. ஓகேவா? ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா -10 வச்சுருங்க. அடுத்து ஆங்கிள் 2 பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து டிகிரீஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு 0 வச்சுருங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணால் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் விட்டு இந்த ஸ்விங்கில் விட்டு இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 38 வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகும், ஸ்விங் ஆகும். ஓகேவா? 38 வச்சுருங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்திங்காக வந்து மூவ் ஆகும் இந்த இமேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது மூவ் ஆகும். அந்த சைடு கார்னர் இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேனர்ஸில் போய்ட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த சைடு கார்னர்லாம் இப்போ வந்து ப்ளே ஆகும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் அனிமேஷன் ரொம்பவே ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நீங்களே பாருங்கள், வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ இந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணால் ஃபாண்ட் சேஞ்ச், நான் வந்து ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. மொபைல் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் என்னென்ன கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து ரெட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகிக்கிறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைலண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்படை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே அந்த கலர் பாக்ஸில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க. அந்த மாதிரி கீழே இன்னொரு பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு சடம் ஆன் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸில் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்கப்பா. சைஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா வந்து இப்போ நீ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல முடியும் பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இழுத்தா வந்து மூவ் ஆகும் டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் நம்ம அந்த இடத்துல முடியும் பார்த்துங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் இருக்கணும். நம்ம அதில் விட்டு இல்லை பாரு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கீப்ரேம் வந்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் வேல்யூ ஒரு 10 செகண்ட், நம்ம லாஸ்ட் வேல்யூ ஒரு கீப்ரேம். இப்போ இந்த செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து +100 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் 0ல். ஓகே, வந்து 0ல் இருக்கட்டும். செகண்ட் வேல்யூ மட்டும் +100. அடுத்து வந்து பேஸை கிளிக் பண்ணிட்டு 2 கீப்ரேம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பேஸுக்கு வந்து இந்த கீப்ரேம் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் பேஸில். ஓகேவா? டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த லாஸ்ட் கீப்ரேம் மெத்தடோட வேல்யூ வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு -50 வச்சுக்கிங்க.
கரெக்டாக வந்து -50 கரெக்டாக -50 வச்சுருங்க. அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு -10 வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆஃப்செட்டு ஆங்கில விட்டுருங்க. ஸ்கேலை கிளிக் பண்ணிட்டு 2 கீஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கீஃப்ரேம் வந்து இந்த லாஸ்ட்டில் ஆட் பண்ணி இப்போ 10 செகண்ட் முடியும் அதில் வச்சுட்டு ஒரு கீஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் கீஃப்ரேமுக்கு வந்து போய்டுங்க. போய்ட்டு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்கேலோட வந்து ஃபுல்லாக வந்து -1 ஆக்கி விட்ருங்க. செகண்ட் கீஃப்ரேம் வந்து அப்படியே இருக்கட்டும் 0ல். அடுத்து கீழே வந்து ஸ்டெச்சை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. ஆல்பா ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. கம்மி பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸி நீஸ் அவுட்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஓரில் இப்போ கிளிக் பண்ணிட்டு ஒரு 400 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது கீழே பாருங்கள் ஷேப் வந்து ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதான் நம்ம அந்த எஃபெக்ட் நம்ம வந்து இது பண்ணி முடிச்சாச்சு மேக் பண்ணி. பக்கம் வந்து பேக் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டீசன் வெறுப்பு இருக்குது. அதில் போய்ட்டு இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வேவ் வெறுப்பு இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இப்போ இந்த ஓப்பன் பண்ணிட்டு பேஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம் மொத்தம் வந்து 2 கீப்ரேம் நோட் பண்ணிங்க. இப்போ லாஸ்ட் கீப்ரேம் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வச்சுங்க. ஓகே 1 வச்சுங்க. ஃபஸ்ட் கீப்ரேம் வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து கீழே வந்து ஆங்கில விட்டுருங்க. ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வச்சுருங்க. கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகேவா? 2.5 வச்சுருங்க. அடுத்து மேக்னெட்டிக் கிளிக் பண்ணிட்டு இதோட பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. இப்போ அந்த எஃபெக்ட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இப்போ அகைன் இன்னும் ஒரு எஃபெக்ட்டாக நான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட் மாஸ்க் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் மேட் ஹோம் கேர் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டிங் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வளர்ந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதில் ஹோக் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து கீப்ரேம் ஆட் பண்ணி இப்போ லாஸ்ட்டு 10 செகண்ட் தள்ளி முடியும். அதில் வச்சுட்டு ஒரு கீப்ரேம். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருங்க. 200 இருக்கும். அதில் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் கீப்ரேம் பார்த்தா வந்து ஃபுல்லாக 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம. அடுத்து ஃபெதரை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக 1ல் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம டெக்ஸ்ட் எல்லா எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல வரும்போது வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி எஃபெக்ட் மாதிரியே டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி ஆகிடும். அடுத்துல இந்த இடத்த ஆரம்பிக்குது அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டில் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருதுங்கிறத அதை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எல்லா டெக்ஸ்ட்டுமே இந்த எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா நண்பா? ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டுமே நான் எடிட் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து சாங் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு பேஸ்ட்டில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடுத்து அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ அடுத்து டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு ரோஸ் டெம்ப்ளேட் தான். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை பாருங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ்ஸை கொடுங்க. அட்டாடும் அப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு பில் காம்போஸ் ஏரியா கொடுத்துட்டு பிரிண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பிளாக் வந்து மாடு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏற மார்க்கு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சி வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு அடுத்த வந்து சந்திக்கிறேன். பை.